வாக்குத்தத்த சந்ததியே, உன் வாழ்க்கையில தேவன் நீடிய பொறுமையா இருக்கிறாரா? ஆமே. ஆண்டவரே எனக்கு பனிஷ் பண்றீங்களா? ஆண்டவரே இல்லப்பா, உனக்கு இரக்கத்தை தந்துட்டே இருக்கிறேன். இரக்கத்தை. இன்னொரு வசனம் சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். எரேமியா 18வது அதிகாரத்தில் எரேமியாவை ஒரு குயவன் வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். அந்த குயவன் வனைந்து கொண்டிருக்கிறதை காண்பித்து கொடுக்கிறார். அவன் வனைந்து கொண்டிருக்கும் போது 4வது வசனம், குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? இப்படி ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிவிட்டு கீழே சொல்லுகிறார், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதம் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு மனம் திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அடுத்த வார்த்தையை பாருங்கள். நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால். வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் அவருடைய சத்தத்தை கேளாமல் அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன, நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். மனம் மாறுவேன். நாம எப்படி பாடுவோம்? மனம் மாற மாந்தர் நீர் அல்ல, அது எல்லாருக்கும் அல்ல. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை கட்டுவேன், நாட்டுவேன், இப்படி நான் உனக்கு சொன்ன பிறகு நீ என் பார்வைக்கு பொல்லாப்பானது செஞ்சு என் சத்தத்தை கேளாமல் போனால் நான் உனக்கு செய்வேன், அருள் செய்வேன்னு சொன்னேன் பாத்தியா? அதை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இனி நல்ல கவனிங்க. அப்போ என் மேல் அவர் பாராட்டுற இரக்கத்தை நான் சொல்ல வருகிறேன். இந்த குயவன் கையில கெட்டு போச்சே, அந்த குயவன் கையிலிருந்து இன்னும் கீழே விடலை. ஆமா, என்னை என் வாழ்க்கையில இப்போ அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதை விட அவருடைய போக்கஸ் எதன் மேல இருக்குன்னா என்னை திருத்துறதுல, என்னை திருத்துறதுல, என்னை திருத்துறதுல. ஏன்? அவர் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்யணும். மனம் மாறக்கூடாது. இதற்காக நாம ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கன்னு பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம எடுத்து வணைகிறார். குயவன் வணைகிற மண்ணை பார்த்துருக்கிறீங்களா? முதலாவது அது மிதிப்படும். முதல்ல மிதி, அப்புறமா கையில் எடுத்து தடவெல்லாம் கிடையாது, பிசைறது, பிசைறது. அப்புறமா திரிகையில வைத்து அது சுத்துறத பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு தலைவலிக்கும். அப்போ சுத்துற அதுக்கு இல்ல. சிலர் ராட்டில் இப்படி சுத்த விடுவாங்க பார்த்துறீங்களா? திருவிழாலெல்லாம் கீழே இருந்து இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாலே, பானையை மண்ணு பானையை வணைகிறத கொஞ்ச நேரம் நீங்க பார்த்துட்டு இருங்க, அது கறங்கிறத பார்த்து நமக்கு கண்ணெல்லாம் நம்ம கண்ணை சேர்ந்து கறங்கிட்டு இருக்கும். அப்ப அதுல வச்சு கறக்கப்படுகிற மண்ணினுடைய நிலைமை இதான் திருத்துகிற ப்ராசஸ். மல்கியா 3:3 அவர் உட்கார்ந்து புடமிட்டு கொண்டிருப்பார். என் வாழ்க்கையில தேவன் எனக்கு பாராட்டுகிற இரக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய காரியத்துல அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். எனக்கு செய்வேன் என்று சொன்ன விஷயத்துல அவர் மனம் மாற விரும்பவில்லை. அதற்காக என்ன செய்கிறார்? என்னை திருத்துகிறார். திருத்தி தான் தருவார். ஆமென். திருந்துனா கிடைக்கும், திருத்தி தருவார். சொல்லுங்க, திருத்துவார், திருப்தியாக்குவார், திருத்துவார். அப்போ உன் விஷயத்துல ஏன் நீடிய பொறுமையா இருக்கிறாருன்னா அது அவருடைய இரக்கம். அவர் என்னை திருத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வசனம் என்னை ரொம்ப தொட்ட வசனங்கள்ல உண்டு. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்ய கூடாதோ? ஆண்டவர் கேட்கிறார். எஸ் ஆர் நோ, பதில் நம்முடையது. நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? நான் உன்னை திருத்தக்கூடாதான்னு கேட்கிறார்.
ஆமென். நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? இந்த குயவன் செய்தது போல. ஹல்லேலூயா. பல நேரத்தில் எலியாவை மாதிரி போதும் ஆண்டவரை, எடுத்துக்கோங்க ஆண்டவர். என்ன ஆண்டவரே? யோனாவை மாதிரி என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்றோம். எலியாவை மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்றோம். யோனாவை மாதிரி என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்றோம். மோசையை மாதிரி வேற யார்ட்டையும் என்ன ஏன் ஆண்டவரை டார்ச்சர் பண்றீங்களே? வேற யார்ட்டையும் இப்படி ஆண்டவரை நம்மை விட்டு அகற்ற விரக்தியில என்னெல்லாமோ சொல்றோம். ஆண்டவர் சொல்றார், இந்த குயவன் செஞ்சது மாதிரி நான் உனக்கு செய்யக்கூடாதா? ஆண்டவர் கேட்கிற, நான் உன்னை திருத்தலாமா கூடாதா? ஆமென். திருத்துங்க ஆண்டவரே. நம்ம திருப்தியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், திருத்த ஜெபம் பண்றது கிடையாது. வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நிறைவேற்றோன்னு ஜெபம் பண்றோம். அவர் நிறைவேற்றுவார், அவர் உண்மை உள்ளவர். ஆனா எப்படி விளைய செய்கிறாராம்? திருத்தாம திருப்தியாக மாட்டார். ஆமென். எழுதுறவங்க எழுதுக்கோங்க, திருந்தாம திருப்தியாக முடியாது. மனசுல எழுதிக்கோங்க எல்லாரும், திருந்தாம திருப்தியாக முடியாது. நம்மளை திருத்துறதுக்காகவே அவர் பொறுமையா இருக்கிறார். திருத்திட்டார்னு வைங்களேன், 99 வயசு கிழவன்ட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? நீ எனக்கு முன்பாக நடந்து. யார்கிட்ட சொல்றாரு? 99 வயசு தாத்தாட்ட. அவருக்கே சரீரம். அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பை பாத்தீங்களா? வாக்குத்தத்தம் ரெடியா இருக்கு. அவர்கிட்ட சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உன்னை நான் திருத்திட்டு இருக்கிறேன். திரும்ப கெட்டு போய் திரும்ப வணைகிறது என்பது ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்போ இந்த டிலேக்கு காரணம் யாரு? இந்த தாமதத்துக்கு காரணம் யாரு? நாம தான். ஆனா அந்நேரத்தில் அவர் பொறுமையா இருக்கிறார். அவருடைய டைம் போகுது இல்ல. ஒரு குயவன் பாத்திரத்தை எடுத்து வணையும் போது சரியா அது முடிகிற நேரத்தில் அது கெட்டு போயிட்டுனா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்ப இதுல யாருக்கு நேரம் போகுது தெரியுமா? அந்த குயவனுடைய நேரம் தான் போயிட்டு இருக்கு. சும்மா வெட்டியா இருக்கிற மண்பானைக்கு என்னங்க நேரம் போகுது? நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஐயோ நாள் போகுது. ஆமா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த நாள்? சும்மா இருந்துட்டு இருந்தேன். நாம சும்மா இருந்து நம்ம நாட்களை போக்கல, நாம சும்மா இருந்து அவருடைய டைம் எடுத்துட்டு இருக்கிறோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவருடைய டைம் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவாங்க. ஆனா இஸ்ரவேலர்கள் வெளியே வரும்போது 430 வருஷம். இந்த 30 இயர்ஸ் மோசையை உருவாக்க எடுத்த டைம். மோசே நோ 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 நோன்னு சொல்ல இங்க டிலே ஆகுது. ஆண்டவர் கடைசியில் என்ன வந்துச்சா? கோபம் வந்துச்சு. ஆனாலும் அவர் பொறுமையா இருந்துட்டு இல்ல, அப்படி வருது. ஆனாலும் அநாதி ஸ்நேகத்தால் தூக்கி போடலான்னு வருது. ஆனால் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நேசிச்சிட்டேன்பா, உன்னை நான் சிநேகிச்சிட்டேன். எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த பானை கெட்டு போனதும் அப்படி தூக்கி போடலான்னு வருது. அந்த பரம குயவன் களிமண்ணாகி நம்ம கையில் எடுத்து வச்சிரு. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்க டிலேக்கு காரணம் வணைகிற குயவன் அல்ல, கெட்டு போன பாத்திரம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, என் வாழ்க்கையில் தாமதத்துக்கு காரணம் நீங்க இல்லை நான்? அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து இதே வார்த்தையை சொல்லுங்க.
என் வாழ்க்கையில தாமதத்துக்கு காரணம் நீங்க இல்லப்பா, நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம லைஃப்ல ஆண்டவரை மட்டும் எவ்விதத்திலும் பிளேம் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அவரை மாதிரி நல்லவர். பொறுமையா இருக்கிறார் பாத்தீங்களா? அவருடைய டைம் போகுது, அதன் காலத்தில் அவர் செய்வார். ஆனா என்னுடைய புத்தியினம், என்னுடைய மீறுதல் கொஞ்சம் டைம் ஆகுது. அவர் பொறுமையா இருக்கிறார். அவருடைய ப்ரோக்ராம்ல டைமிங்னா கரெக்டா இருக்கும். ஆண்டவருடைய டைமிங்ல நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க, நீங்க போங்க, அதுல ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும் கரெக்டா. அடுத்து பஸ்கா இரவு ஆயத்தமாக்குறது, நீங்க போங்க, ஒருத்தன் தண்ணி எடுத்துட்டு போ. அந்த நேரத்தில் அவன் தண்ணி எடுக்கலன்னா என்ன டைமிங் பாருங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டுக்குள்ள நீங்க போங்க. என்ன டைமிங் அனுப்புறார் பாருங்க. இப்படி எல்லாத்தையும் அதன் காலத்தில் செய்தவர் உயிர் தெழுந்து பிதாவை விசிட் பண்ணணும். ஆனா இங்க இருந்து மரியாள் அழுதுட்டு இருந்தா அவர் வெயிட் பண்றார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல அவர் நீடிய பொறுமையா இருப்பார். வெயிட் பண்றார். என்ன ஆண்டவருடைய அன்பை நினைச்சா பிரசங்கம்லாம் ஓடாது. ஆண்டவர் வார்த்தையை தந்து பர்சனல் அதை மெடிடேட் பண்ணி அதை தியானிச்சு இந்த பிரசங்கமாக எடுத்து எழுதும் போதெல்லாம் சில டைம்லாம் ஒரு லைன்ல அப்படியே நின்றுட்டு இருந்து அழுதுட்டு இருப்பேன். ஏன்னா தேவன் அவ்வளவு, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவர் தாமதிக்கிறார். இல்லை, தாமதிக்கிறார் என்று சிலர் என்றாங்கள். அவங்கள்ட்ட போய் சொல்லு, இது குயவனுடைய கையினால வந்ததல்ல, கெட்டு போனதுனால. ஆனால் அவர் பொறுமையா இருக்கிறாரா, இரக்கம் காட்டுறாரா, திரும்ப திரும்ப இன்னும் விடாம சமூகத்தில் வச்சிருக்கிறார். அவர் செய்வார். அவர் என்னை திருத்தாம என்னை திருப்தியாக்க மாட்டார். திருத்தாம திருப்தியாகும் தேவன். அவருடைய நியாயம் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய நியாயம், கர்த்தருடைய நீதி. நீதியை விட்டு அவர் எதுவுமே செய்ய மாட்டார். ஆமென். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்னை திருத்தாம ஆமென் திருத்துகிறார். என்னை திருத்துறதுக்காக அவர் டைம் எடுக்கிறார். அவர் டைம் எடுக்கல, நான் டைம் எடுக்கிறேன். அவர் திருத்துறதுக்காக டைம் எடுக்கல, நான் திருந்துறதுக்காக டைம் எடுக்கிறேன். ஆனாலும் இன்னும் என் மேல பொறுமையா இருக்கிறார்னா, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. கைகளை உயர்த்தி, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தேவன் மனம் மாறாதிருக்க, செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்வதிலிருந்து அவர் மனம் மாறாதிருக்க நாம் சரி செய்யப்பட வேண்டியது அவசியம். வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்லுகிறார். சர்ச்சுக்கு வர வைத்து பொதுவாக தான் வார்த்தையை ஆண்டவர் பேச வைக்கிறார். ஒவ்வொருத்தரையா தனித்தனியா கூப்பிட்டு காதுல சொல்லல, எல்லாருக்கும் தான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட யாவருக்கும் என்று பொதுவாய் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கானானுக்குள்ளே கானானை தருவேன் என்று எகிப்திலிருந்து யோசுவா காலேபுக்கு மட்டும் சொல்லல, அத்தனை பேருக்கும் பொதுவாய் தான் சொல்லப்பட்டது. ஆனா சுதந்திரிக்கிறதுல தான் இருக்கு. திருந்தினவங்க சுதந்திரிச்சாங்க, திருந்தினவங்க திருத்தப்பட்டவர்கள் சுதந்திரித்தார்கள். தேவன் செய்வேன் என்று சொன்ன காரியத்திலிருந்து மனம் மாறாதிருக்க நானும் நீங்களும் சரி செய்யப்பட வேண்டியது அவசியம். நேரம் போகிறதுனால அடுத்த 2 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ஏன் அவர் பொறுமையா இருக்கிறார் அல்லது தாமதிக்கிறார்? ஆமென். இதை புரியும்படி சொல். விசுவாச பரீட்சை.
தேவன் ஒருவருடைய விஷயத்துல, வாக்குத்தத்தத்தை குறித்த காரியத்துல அல்லது செய்ய வேண்டிய காரியத்துல கர்த்தர் கொஞ்சம் டிலே பண்றது போல நமக்கு ஃபீல் ஆகுது. அவர் பொறுமையா இருக்கிறாருன்னா அது அவர்களுக்கான விசுவாச பரீட்சை. யாரெல்லாம் பரீட்சை எழுதுகிறார்களோ அவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க. ஆமென். கொரோனால பாஸ் ஆனவங்களும் உண்டு. ஆனா விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுத்து இனி வரக்கூடிய பரீட்சையில தான் கண்ணெல்லாம் அப்போதான் தெரியும். ஆண்டவர் அப்படியெல்லாம் பாஸ் பண்ண விட மாட்டார். அவருக்கு வேறு வழி கிடையாது. நானே வழிங்கிறார். ஆமென். நீங்க பாருங்க, பல முறை தியானித்த பகுதியானால் இது உங்களுக்கு புரிவதற்காக, இந்த விசுவாச பரீட்சையை சொல்லி புரிய வைப்பதற்காக மார்க் 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே ஒரு 12 வயது மகளுடைய தகப்பன் இயேசுவினிடத்திலே வருகிறார். வந்து மிகவும் அவரை வேண்டிக் கொள்ளுகிறார். எங்க வீட்டுக்கு வரணும், என் பிள்ளை மேல கை வைக்கணும், அவ மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிறார். 24வது வசனத்தை வாசிங்க. அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு இப்போ இயேசு என்ன செய்கிறார்? அந்த தகப்பனோடு கூட போகிறார். எங்க போயிட்டு இருக்கிறார்? எங்க போயிட்டு இருக்கிறார்? வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். இப்ப இயேசுவுக்கு என்னதான் வேலை? இப்போ இயேசுவுக்கு இப்ப என்னதான் டியூட்டி? வீட்டுக்கு போகணும், சுகம் ஆக்கணும். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவர் கூட போறார். இவனுக்கு இப்ப நம்பிக்கை வந்துட்டு. என்ன நம்பிக்கை வந்துட்டு? இயேசு கூட வருவார். கூட வரார். போயிட்டே இருக்கும்போது வழியில 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ வரா. அவ வந்து இயேசுவை தொடுறா. தொட்டது அவரிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு இவளை தொடுது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் தெரியாது. அவர் போயிட்டே இருக்கிறார். அவ எங்க போயிட்டு இருக்கிறார்? வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். இப்போ இந்த சம்பவம் நடந்ததும் இயேசு இவளுக்கு சுகம், இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுக்க போகல, அந்த 12 வயசு குழந்தைக்கு சுகம் கொடுக்க தான் போறார். இப்போ இவர் போற வழியில இவ வந்து தொடுறா, தொட்டு சுகம் கிடைக்கிது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா இயேசு என்ன பண்ணிட்டாருன்னு அங்க நின்னுட்டார். நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல அவர் நிக்கிறார். நின்னுட்டு என்னை தொட்டது யாரு? பேதுரு எல்லாம் சொல்றாங்க, நிறைய பேர் தொட்டுட்டு இருக்கிறாங்க, போங்க ஆண்டவரே. இல்ல, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. உடனே அவ வரா. இங்க யாருக்கு இப்ப நெஞ்சு அடிச்சிட்டு இருக்கு? 5:30 ட்ரெயினுங்க. வீட்டுல இருந்து 5 மணி கிளம்புறோம். இங்க இருந்து ஒரு புரியும்படி சொல்றேன், இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. டிராஃபிக் இல்லைன்னா ஒரு 10-15 நிமிஷத்துல போயிடலாம். டிராஃபிக் இருந்துன்னா ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். சரி, 5:30 ட்ரெயின், 5 மணி கிளம்புறோம், பிரச்சனை இல்லை. ஒருத்தங்களை கூப்பிடுறோம், அவங்க வராங்க, காரோ பைக்கோ எடுத்துட்டு வராங்க, கார் எடுத்துட்டு வராங்க, காரில் ஏறுறோம், பிரச்சனை இல்லை. வண்டி ஸ்டார்ட் ஆகுது, போகுது. அவங்க இப்போ எங்கே தான் கூட்டிட்டு போறாங்க? ரயில்வே ஸ்டேஷன் தான் கூட்டிட்டு போறாங்க. நேர வெட்டூர் நிமிடம். இங்கிருந்து இப்படி மேலே போகும்போது ஒருத்தர் கை கட்டுறாரு. கார் இப்போ ஸ்லோ ஆகுது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இப்போ அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. வீட்டிலேருந்து ஏறும்போது நல்ல நம்பிக்கை. 5 மணிக்கு வீட்டிலேருந்து ஏறியாச்சு. 5:30 என்ன ஆயிரும்? நம்ம ட்ரெயினை பிடிச்சிருவோம் நினைச்சிட்டு இருக்கும்போது காரு வழியில நின்று ஒருத்தங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கு நெஞ்சு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அவங்கள பாராட்டுவாங்களா? அதுக்கப்புறம் அவங்கள எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல. இயேசு கூட போயிட்டே இருக்கிறார். தொட்டு ஒருத்தி சுகம் கிடைக்கிறா. அப்படியே நின்று. ஆமா, யார் அது? அவ வரா. அவ வந்து என்ன சொல்றா? 12 வருஷ சாட்சிய சொல்றா. நீங்க ஆமேன்னு சொல்லுவீங்க, ஆனா அந்த எவருக்கு நெஞ்சு சீக்கிரம் முடியுமா? இல்லைன்னா எப்படி நமக்கு தெரியும்? அநேக வைத்தியர்களால் பாதிக்கப்பட்டது எப்படி தெரியும்? அவ சொன்ன சாட்சியில. இருந்த பணம் எல்லாம் செலவானது எப்படி தெரியும்? அவ சொன்ன சாட்சியில. எல்லா டாக்டருக்கு பேரையும் சொல்லியிருப்பான், எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு பேரையும் சொல்லிட்டு இருப்பா. சாட்சி இழுத்துட்டே போகுது. மற்றவங்க எல்லாம் ஆச்சரியமா கேட்டுட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, பிரசங்க டைம் போகட்டும், சாட்சி இல்ல. ஆனா எவருக்கு நெஞ்சு மட்டும். அடுத்த வார்த்தை பாருங்க, இயேசு கூட போனார். அப்படியே போன பிரச்சனை இல்லை, இங்கதான் டிலே ஆகுது. அதனுடைய 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இப்படி
என்ன செஞ்சிட்டு இருக்காராம்? பேசிக் கொண்டிருக்கையில். அதனுடைய 24வது வசனம் 24. அவர் அவனோட கூட போனார். அவர் அவனோட கூட போனார். கூட போகாம இருந்து பேசாம இருந்து பேசிட்டு இருந்தா கூட இந்த அளவுக்கு ஏமாற்றம் வந்திருக்காது. கூட போனார், போயிட்டே இருந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அவர் பேசிட்டு இருக்கிறார். ஆமென். பேசிட்டு இருக்கும்போது வீட்டுல இருந்து ஆட்கள் வராங்க. ஆட்கள் வந்து சொன்னா, அவரை இனி தொந்தரவு படுத்தாதீங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. வாழ்க்கையில கொஞ்சம் டிலே ஆகும்போது சொல்லுவாங்க, இனி காத்திருந்து ஆண்டவரே, ஒருவேளை எவீர் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நீங்க மட்டும் இங்க நிக்காம, நீங்க மட்டும் என் கூட அப்பவே வந்தீங்கல்ல, பேசாம இருந்திருந்தா, நீங்க மட்டும் வழியில பேசாம நேரா போயிருந்தா, ஒரு ஹாய் மட்டும் காட்டிட்டு போயிருந்தா, நான் 5:30க்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பேனே. இது பேசி பேசி 5:30க்கு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கார் ரயில்வே ஸ்டேஷன் போவோம், ஆனா ட்ரெயின் வள்ளியூரை தாண்டி போயிட்டு இருக்கும். அப்ப என்ன சொல்ல, கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் நீங்க பேசாம இருந்திருந்தா. இந்த விசுவாச பரீட்சை என்பது நல்ல கவனிங்க. விசுவாச பரீட்சையில் நீங்க அதுல எவ்வளவு தேடி பார்த்தாலும் அந்த தகப்பனுடைய வாயிலிருந்து அடுத்து ஒரு வார்த்தையும் பார்க்க முடியாது. ஒரு வார்த்தையும் பார்க்க முடியாது. ஆரம்பத்தில் என் பிள்ளை அப்படி சொகலாம இருக்கிறா, அப்படி இருக்கிறா, இப்படி இருக்கிறா. ஆனா இங்க இந்த விசுவாச பரீட்சை என்பது நல்ல கவனிங்க, ஒருவனை பேச்சற்றவனாய் மாட்டுது. பேச்ச இப்போ அவன்கிட்ட உண்மையில வார்த்தையே இல்லை. அவனால் இப்போ ஜெபிக்கவும் முடியல, அவனால் இப்போ கேட்கவும் முடியல, அவனால் இப்போ சண்டை போடவும் முடியல, அப்படியே நிற்கிறான். நல்ல கவனிங்க, இந்த விசுவாச பரீட்சைக்காய் ஸ்தோத்திரம். இந்த விசுவாச பரீட்சையில் அவன் பேச்சற்றவனாய் மாறினான், அவனுக்காக அவர் பேச தொடங்கினார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவன் பேச்சற்றவனாய் மாறுகிறான், அவர் பேசுகிறார். ஏன்னா வந்தவங்க அவனை பார்த்து சொல்றாங்க. 35வது வசனம், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலே தன்னுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். அவனை பார்த்து பேசுறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே, அவன் கேட்ட உடனே இல்ல, இயேசு கேட்ட. அப்போ நல்ல கவனிங்க. ஆமென். இந்த விசுவாச பரீட்சையில அவர் எனக்காக நிற்கிறார். நான் கேட்க வேண்டியது அவர் கேட்கிறார், நான் பேச வேண்டியது அவர் பேசுகிறார், நான் செய்ய வேண்டியது அவர் செய்கிறார். இந்த விசுவாச பரீட்சைக்காக ஸ்தோத்திரம். இதுவரை நான் பேசிட்டு இருந்தேன், இதுவரை நான் கேட்டுட்டு இருந்தேன், இதுவரை நான் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனா என் வாழ்க்கையில இந்த தாமதம் வந்ததுனால இப்போ நான் கேட்க வேண்டியது அவர் கேட்கிறார், நான் பேச வேண்டியது அவர் பேசுகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுதுன்னு தெரியல.